பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ளும். இந்த நாளில் கூட தேவ பிள்ளைகளாக இருக்க நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டை நாம் முடிக்கப் போகிறோம். இந்த ஆண்டை முடிக்கப் போகிற நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள். ஆண்டை முடிக்கும் போது கணக்கு வழக்குகளை பார்க்கணும். ஒரு மனுஷன் கணக்கு வழக்கில் இந்த ஆண்டிலே நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தேனா, கர்த்தருக்கு பயந்து நடந்தேனா, கர்த்தருடைய காரியங்கள் உண்மை உத்தமமாக இருந்தேனா அப்படி என்பதை நீங்கள் கணக்கு பார்க்க வேண்டும். கணக்கு பார்க்கலன்னு சொன்னால் கடவுள் கேட்கும் போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு உக்ரானக்காரனை பார்த்து உன் பேரில் என்ன பண்ணுது குறைவத்தை நான் பார்த்துட்டேன்பா, உன் கணக்கு எனக்கு ஓபிவின்றார். அவன் பாருங்க, ஐயோ என் எஜமா வந்துட்டாரு, என்னை கேள்வி கேட்குறாரு, நான் என்ன கணக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு உடனே பாருங்க அவன் வேகமாக போயிட்டு செயல்பட்டு 50 கூட என்ன பண்ணான், டே சீட்டை வாங்கி என்ன பண்ண 20 எழுதுறா, நீ இதை பண்ணுறான். ஏன் அப்படின்னா கணக்கு கேட்கும்போது பதில் சொல்ல முடியாதவனாய் தன்னோடு கூட அணைகிறேன். பாருங்கள், இப்போ பிரபஞ்சத்து மக்கள் பாருங்கள் எவ்வளோ வேகமாக, எவ்வளோ வேலையாக, எவ்வளோ துரிதமாக, ஞானமாக செய்கிறான் என்று சொல்லுகிறான். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏறாலும், கர்த்தர் கொடுத்த சுகம் ஏறாலும், கர்த்தர் கொடுத்த கிருபைகள் ஏறாலும், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட நீ கர்த்தருக்காக என்ன செய்திருக்க? உன் வாழ்க்கையில் நீ எப்படி உயர்ந்திருக்க? நீ தேவனுக்கு உகந்தவனாய் மாறிக்கிறாயா? உன்னை பார்க்கும்போது இவன் கிறிஸ்துவை தேடினான், கிறிஸ்துவை தேடினால இவ்வளோ பெரிய உயர்வை அடைந்திருக்கான்னு சொல்ல முடியுதா? ஆமாம், இவனும் சர்ச்சைக்கு தான் போகிறான், இப்படி கிடக்கிறான் பாரு. அப்போ என்னாச்சு? ஏன் இப்படி நடக்குது? என்ன காரியங்கள்? உன் உயர்வை காணவில்லை, உன்னுடைய உயர்வு தெரியவில்லை, உன் உயர்வு அங்கே என்ன பண்ண புரியவில்லை. காரணம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உன் உயர்வு ஏன் இப்படி காணப்படாமல் போச்சு அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசந்த வாசிக்கும் போது பாருங்க, லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 28 30 நம்ம வாசிக்கும் போது பாருங்க, உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? கவனிங்க, இங்க வசனத்தை பார்க்கும்போது அழகா சொல்ற, உங்களில் ஒருவன் கோபுரத்தை கட்டணும். கோபுரம் எதுக்கு கட்டுவாங்க? ஒரு கோபுரம் ஒருவனுக்கு மேன்மை, அந்த ஊருக்கு ஒரு மேன்மை, அந்த ஆலயத்துக்கு ஒரு மேன்மை, அது உயர்ந்து நிற்கும். அந்த உயர்ந்து நிற்பதை பார்த்து தான் என்ன சொல்லுவாங்க, பாருங்க அதோ தெது பாருங்க அதுதாங்கன்ட்டு அடையாளமாய் மாறுகிறது. அந்த கோபுரத்தை கட்டும்போது அந்த பகுதிக்கு அது எப்படி இருக்கு? உன்னை கர்த்தர் அப்படிதான் மாற்ற வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். நீயோ அப்படி அழைக்கப்பட்ட ஜனம். இன்னைக்கு என்ன பண்ணல, கட்டப்பட வேண்டிய நீ கட்டப்பட முடியாமல் மாறிவிட்டாய். கட்டுவதற்கு நீ என்ன பண்ணல, நிர்வாகம் பண்ண முடியல, உனக்கு நிர்வாகம் பண்ண தெரியல. இந்த ஆண்டு துவக்கத்தில் நீ என்ன பண்ண, அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன், செஞ்சு முடிச்சியா? கர்த்தருக்காக அப்படி வாழ்ந்தியா? கர்த்தருக்காக அப்படி நடந்தியா? இந்த ஆண்டு முடிய போகுது. இந்த செய்தியை கேட்குற நீ என்ன பண்ண தெரியுமா? ஆமாம்ப்பா, என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் இருந்துட்டேன்ப்பா, இந்த நாளில் ஒரு கிருபை தாங்க, நான் விசுவாசமாக என்ன பண்ண போகிறேன், அதை செய்து முடிக்க தேவனோடு கூட ஓட போகிறேன், தேவனோடு கூட நடக்க போகிறேன் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் என்ன பண்ணோம், உங்கள் கோபுரத்தை நீங்கள் கட்டணும்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டவங்க என்ன பண்ணல, முன்பு பேஸ்மெண்டம் போகிற நீ என்ன பண்ண, முன்னாடி என்ன பண்ணோம், இதை கட்டி முடிக்க எனக்கு நிர்வாகம் உண்டா? இதை கட்டக்கூடிய செலவு எவ்வளோ ஆகுது? இதை கட்டி முடிக்க நான் என்ன பண்ணணும்? நீ கிறிஸ்துவுக்குள்ளே வந்த ஜனமே, நான் கிறிஸ்துவுக்காக அப்படி வாழ்ந்துருவேன், எப்படி நடந்துருவேன், எப்படி ஜீவிப்பேன் எல்லாம் சொன்ன நீ அப்படி வாழ முடிஞ்சுதா? ஏன் வாழ முடியல? அப்படி வாழ்ந்தவர்களை நீ பார்க்க வேண்டும். அவர்கள் என்னெல்லாம் அனுபவத்துக்குள்ளே போனாங்க, அவங்க எவ்வளோலாம் இதை நேரத்தை கொடுத்தாங்க, எவ்வளவாய் ஜெபித்தார்கள் என்பதை நீ செலவை பார்க்கணும். அவங்க பல லட்சங்களை செலவு பண்ணியிருப்பாங்க, பல கோடிகளை செலவு பண்ணி அந்த கோபுரத்தை நீ ஒன்றுமே இல்லாமல் நான் அதை கட்டிடுவேன்ட்டு உட்காந்துக்கக்கூடாது. அப்போ அவங்க எப்படி நான் இந்த உலகப்புறமான கோபுரத்தை ஒப்பிட்டு பேசுகிறார். அப்போது நாம் எப்படி கட்டணும்னு சொன்னால், ஒரு ஆவிக்குரிய மனிதன் எப்படி தேவனோடு கூட நெருங்கினான், ஜெபித்தான், முழங்காலி நின்று இருக்காங்க, எப்படியெல்லாம் தேவனோட உறவாடு இருக்காங்க, இந்த உறவாடல் எனக்குள்ள இருக்குதா செக் பண்ணு, கணக்கு போடு. செய்ய முடியலன்னா என்ன பண்ணு, செய்யக்கூடிய கிருபை எனக்கு தாங்க, செய்யும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் விசுவாசத்தினால எழும்புறேன்பா, நீர் எனக்கு உதவி செய்யுங்க. ஜபிக்க முடியல, நான் முட்டி போடுறேன், விசுவாசமா உட்காந்து பாரு, அங்கே கர்த்தர் உனக்கு என்ன செய்வார் தெரியுமா? நீ ஜபிக்கக்கூடிய பலனை தருவார். நீ ஜபிக்கும்படிக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார்.
ஆண்டவர் உன்னை கொண்டு இப்படி செய்யணும்னு ஆசை. ஆனால் நீ என்ன பண்ணுற தெரியுமா? அதெல்லாம் என் கிட்ட முடியாது, நான் அது செய்ய முடியாது, எனக்கு அது தெரியாது. கவனிச்சிங்களா? நிர்வாகம் உண்டோ என்று கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, இந்த கணக்கு எப்படி பார்க்கணும்? எப்படி தேவனோடு கூட இந்த கோபுரம் ஏன் கோபுரம், நான் தான் அவருடைய கோபுரம், இந்த கோபுரம் நான் உயரணும், மேன்மையாக காணப்படணும், கனத்துக்குரிய மாறணும்னு சொன்னால் நான் என்ன செய்யணும்? 26ஆம் வசனம் பாருங்க. அதில் யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். நல்லா கவனிக்க. ஒரு கோபுரம் உயர வேண்டும், ஒரு கோபுரம் மேன்மையடைய வேண்டும், நீ அப்படி மாறணும்னு சொன்னா எப்ப பாரு அப்படி குடும்பத்தோட ஐக்கியம் வச்சு தேவனோடு கூட ஐக்கியத்தை உருவாக்கும். அதான் சொல்ல மனைவியாது கவனிச்சிங்கன்னா, முதல்ல அங்கே சொல்ற தகப்பனாது தாயாது பிள்ளையாது மனைவியாது எதாக இருந்தாலும் அதை கூட இருக்கிற ஒரு நெருக்கத்தை விட அதை வெறுக்க கற்றுக்கணும். அதனால் வெறுத்து விட்டு சாமியாரப்போன்னு சொல்லுங்க. ரொம்ப நேரம் அவங்க கூட இருக்கிற நேரத்தை விட தேவனோடு கூட இருக்கிற நேரத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். இப்போ கோபுரம் கட்டணும் என்ன பண்ணோம்? வீட்டுக்குள்ளே தூங்க மாட்டான், வந்து வேலை செஞ்சு நிற்பான். கல்லை மண்ணை வாரி போட்டு என்ன பண்ணுறோம்? அதை வேலை செஞ்சு நிற்பாங்க. அது போல தான் என்னங்க எங்கள் வீட்டுக்கே வரமாட்டீங்க, முன்ன போல் வீட்டில் இருக்க மாட்டீங்கன்னா, அம்மா என்ன வேலை செஞ்சுனுங்க பாருமா, இவ்வளோ பெரிய கோபுரமா அடையாளமா அது? அப்போ அதுக்கெல்லாம் நேரத்தை செலவு பண்ணுறல. நீ உயரும்படிக்கு, நீ மேன்மையடையும்படிக்கு, நீ கனம் பெறும்படிக்கு இந்த ஆண்டில் நீ எந்த நிலைமையில் இருக்குன்னு பாரு. கடந்த ஆண்டு உன் கூட எத்தனை நண்பர்கள் எத்தனை காரியங்களை உயர்ந்திருந்தா, இன்றைக்கு எத்தனை பேர் உன்னை இழிவாய் பார்க்கிறார்கள். உன் கோபுரம் உயர்ந்ததா உயராமல் பண்ணதுக்கு என்ன காரணம்? கணக்கு பாரு. கணக்கு பார்த்து என்னை நான் வெறுக்கவில்லை, என் குடும்பத்தை வெறுக்கவில்லை, நான் என்ன பண்ணுறேன்? எப்பவுமே இப்படியே ஐக்கியப்பட்டிருந்தேன். அதெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு மேன்மை இல்லை, கனம் இல்லை. வேலை செய்யணுங்க. பாருங்க, இங்கேருந்து உயரத்துக்காக எங்கே போகிறாங்க தெரியுமா? புது கல்யாணம் பண்ணியிருப்பான், பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு என்ன பண்ணுவான்? அங்கே போவோம், அயல் நாட்டுக்கு போங்க. அயல் நாட்டில் போய் என்ன பண்ணா 5 வருஷம் வேலை செய்வாங்க, 10 வருஷம் வேலை செய்வாங்க. செய்கிறாங்களா? ஏன் அந்த 10 வருட வேலை, அந்த 10 வருட காரியங்கள் ஏன்? நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உயர வேண்டும், அவருடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும். இந்த குடும்பத்தை விட்டு தன் தாயும் தகப்பனையும் விட்டு தன் பிள்ளைகளை விட்டு தனக்கு உண்டானவர்களை விட்டு அவனிடம் பிரிந்து போய் அயல் நாட்டில் போகிறான். வந்தா அவன் வீடு கட்டப்பட்டதாய் மாறுகிறது, அவன் பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடியவராய் மாறுகிறார்கள், அவன் குடும்பம் ஆசுவாதமாக இருப்பது காரணம் ஏன்? புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார் கூட இருக்கணும் தான் ஆசை, அவங்க கூட வாழணும் தான் ஆசை, அவங்க கூட நான்லாம் இருக்கணும் தான் ஆசை. நான் அப்படி இருந்தா இந்த வீடு உயராது, நான் அப்படி இருந்தா என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கிடைக்காது, நான் அப்படி இருந்தா. அப்போ பாருங்க, இவர் அங்கே போயிட்டு வந்தோடனே சொல்கிறாங்க, அவங்க அப்பா பாருங்க விட்டுட்டு போயிட்டு ஒரு 10 வருஷம் அந்த ஊரில் இருந்தாங்க, அந்த ஊரில் இருந்தனால தாங்க அவன் சம்பாதிச்சு அனுப்புனாங்க, இந்த வீட்டை கட்டணும். கோபுரம் உயர்ந்துச்சா? நீ பக்கத்தில் இருக்கும் போதில் இங்கே போயிட்டு இப்படியெல்லாம் கஷ்டப்பட 10 வருஷம் உங்களால் முடியும். ஆனால் தேவ சமூகத்திலே தேவனுடைய பாதத்தில் தேவன் விரும்புகிற ஒரு காரியங்களை செய்வதற்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்குவீர்களா? உன்னை நீ வெறுக்கக்கூடியவனாய் மாறும்போது, உங்கள் குடும்பத்தை நீங்கள் வெறுக்கும் போது அங்கே தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்காங்க. 27 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கோபுரம் நம்ம உயரணும்னு சொன்னால் நம்ம தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை என்ன பண்ணணுமா? சிலுவை எடுத்துக்கொள்ளணும். தன்னைத்தான் வெறுக்கணும். வெறுக்க முடியாது. நம்மளை நேசிப்போம், நம்மளை சீன்னு ஒருத்தன் சொல்லிடக்கூடாது, அந்த இடத்துக்கிட்டே போக மாட்டோம். நம்மளை பார்த்து ஒரு மாதிரி பார்த்துடக்கூடாது. அவர் என்னை பார்த்தார், அதுலேருந்து அங்கே வத்துக்க பிடிக்கலைங்க எனக்கு. இப்படியெல்லாம் நீ இருந்தினா எப்படி உன் வாழ்க்கையில் நன்மை நடக்கும்? இப்படியெல்லாம் இருக்கும்போது வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்காது, உன் தேவைகள் சந்திக்கப்படாது. அப்போ உன்னை வெறுக்க கற்றுக்கொள். உன்னை நீ வெறுக்கும் போது உன் தேவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ வெறுத்துட்டு என்ன பண்ண தெரியுமா? தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தை உருவாக்கிக்கொள், தேவனுடைய உறவில நிற்க கற்றுக்கொள், தேவ பலத்தை கொண்டு என்ன பண்ற ஒரு பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ சிலுவை என்பது என்னன்னா, இயேசு பாருங்க சிலுவை சுமந்தார். இந்த சிலுவை என்ன? நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னமாக இருக்கிறது. அது கள்ளர்கள் திருடர்கள் தான் அங்கே அறையப்படுவார்கள். இந்த திருடர்கள் அறையப்படுவார்கள் என்பதை சுமந்து கொண்டு ஒரு தெய்வம் கடந்து போனார். இப்போ பாருங்க, அந்த சிலுவை சுமக்கிற தனக்குரிய பாரங்கள் தனக்குரிய காரியங்களை சுமந்து கொண்டு போகிறவர்க்கா. இன்றைக்கு நீ உயர வேண்டும் என்று சொன்னால் உனக்குண்டானவைகளை நீ சுமக்க கற்றுக்கொள். நிந்தையோ அவமானமோ, பல பேர்
அதெல்லாம் பேசப்பட்டுங்க. தேவனோடு கூட இருந்து நான் உயர்ந்து காட்டுவேன், நான் தேவனோடு கூட இருந்து வாழ்ந்து காட்டுவேன். தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளை பெற்றுக்கொண்டு சும்மா வச்சுட்டு போகிறதுக்கு அந்த ஆண்டை கடக்கிறதுக்காக நீ வந்திருக்கிற. இந்த ஆண்டிலே தேவனுக்குரியவனாய் நான் மாறப்போகிறேன். தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமா நீ உயர்ந்தால் கிறிஸ்துவை தேடின ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளவு மேன்மையா, இவ்வளவு கனமா இருக்கா, நான் கூட இந்த கிறிஸ்துவை தேட போகிறேன் என்று சொல்வார்கள். நான் கூட இந்த கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட போகிறேன் என்று சொல்வார்கள். நீயும் என்ன பண்ணதில்லை, அப்படி செய்வதில்லை, அப்படி தேடுவதில்லை. சிலுவையில் சுமந்து கொண்டு போ, உன்னை நீ வெறுத்து தள்ளு. அங்கேதான் கர்த்தர் உன் கூட ஒரு பெரிய காண்ட அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கார். நீங்கள் அப்படி மாற வேண்டும். அல்லேலூயா. அதில் 33ஆம் வசனம் பாருங்க. அப்படியே உங்களில் எவனாகிலும் கவனிங்க, தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அப்படியே உங்களில் ஒருவன், நீங்கள் உயர வேண்டும் என்று சொன்னால் அங்கே சொல்கிறோமே, உங்களில் எவனாகிலும், எவன் உயரணும்னா அவன் பாருங்க, உங்களை நீங்கள் வெறுக்க வேண்டுமா. நீங்கள் வெறுத்தால் மாத்திரமே உயர்வு. இப்போ சீசனை எப்போ மாறினாங்க, தனக்கு உண்டான வேலைகளை, மீன் பிடிச்சிருந்தாங்க, வேலையை விட்டு வராங்க, இயேசு பின்னாடியே சுற்றுறாங்க. இயேசு சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படுங்க. இரவன் பகலம் சுற்றுவதே உங்களுக்கு வேலை. பார்த்தீங்களா நீங்கள், இவங்க அப்படி சுற்றுனதுனால தான் இவங்க சீசனாக மாறுறாங்க. நான் அப்படிலாம் சுத்த மாட்டேன், கொஞ்ச நேரம் வருவாங்க, பைபிள் படிப்பேன், கொஞ்ச நேரம் தேவனுடைய சமுதிரம், அப்படி போயிடுவாங்க. நாங்கள் அப்போ நீ யாரை மாட்டுவேன்? வீட்டில் உட்காந்து ஒரு தோட்டம் பொண்ணு உட்காந்துப்பேன், தோட்டக்காரனாக மாட்டுவேன். வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுவேன், ஏதோ ஒரு சமையல் செஞ்சு உட்காந்துப்பேன், சமையல்காரனாக மாட்டுவேன். வீட்டில் போய் 4 துணி துவச்சுனுப்பேன். நீ யாராக இருப்பேன்? ஒரு வண்ணானா மாறுவேன். இதுக்காக கர்த்தர் அழைச்சாரு, நீ தேவ சமூகத்தில் போய் உட்காரு, தேவனோடு கூட ஐக்கியப்படு, தேவ உறவில் நிலைத்திரு. அங்கே நிற்க 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 நீ அவரை போல மாற முடியும். உன் கோபுரம் உயர்ந்து நிற்கும். உன்னை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, அவர் கிறிஸ்துவை தேடினார், அவருடைய வாழ்க்கை எவ்வளவாய் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கு. அவர் கிறிஸ்துவை தேடினார், அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் இத்தனை நன்மைகளை செய்திருக்காருன்னு சொல்லியிருக்கார். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் தேவன் உன்னோடு கூட வந்து உன்னை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால், உன்னை கனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இன்னைக்கு உங்களை வெறுத்து சீஷனாக மாற வேண்டும். இந்த சீஷனாய் மாறும்போது அது சொல்கிறாரு, அப்பா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கெல்லாம் என்ன தருவீங்க நீங்கள்? எல்லா மனிதரும் எதிர்பார்த்து தான் அவர் எதிர்பார்த்து கேட்டார். அவர் சொல்கிறாரு, நான் சிங்காசனத்தில் உட்காரும்போது நான் ஜட்ஜியாக உட்காருவேன், நியாய தீர்ப்பு சொல்றதுக்கு நான் உட்காருவேன். 12 கோத்திரங்களை நியாயம் தீர்ப்பதுக்கு உங்களை யாரா உட்கார போற? என்ன போலவே நீதிபதியாய் ஜட்ஜியாய் உட்கார போறேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய உயர்வுள்ளவராய் மாறினார்கள் பாருங்க. சீசன்னா நீங்க சாதாரண நினைக்காதீங்க. இந்த வெறுத்து போன ஒவ்வொரு கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறார். கோபுரம் இன்னைக்கு உயர வேண்டுமா? இந்த ஆண்டில் உயர முடியாமல் பேஸ் மட்டத்தோடு நின்று போச்சுப்பா, என்னால் மீதி கட்ட முடியலப்பா, என்னை ஒரு நாள் இவங்க உயர்வாக பார்த்தவங்க, என்னை கனத்தோடு பார்த்தவங்க, என்னை பார்த்தா நீங்கள் நேசிக்கத்தில் என்னை வெறுக்கிறாங்க, என்னை விட்டு விலகுறாங்க. காரணம் தெரியுமா? நீ எந்த பேஸ் மட்டத்தில் இருக்கன்னு பாரு, நீ எந்த பேஸ் மட்டத்தில் வாழறன்னு பாரு. அங்கே பாருங்க 29 பாருங்க, அஸ்திபாரம் போட்டு முடித்து. இப்போ இந்த அஸ்திபாரம் போட்டு முடிச்சாச்சு. இந்த அஸ்திபாரம் போட்டுமே அதுக்கு திராணி இருக்குதா? நாங்கள் அஸ்திபாரம் போட்டு அதுக்கு மேலே கட்டுவதற்கு எனக்கு உதவி இருக்காங்க. இப்போ தேவப்பிள்ளையே, இந்த அஸ்திபாரம் கிறிஸ்து. இந்த கிறிஸ்துவின் மேலே போட்டு அவரை போல வாழ்வதற்கு என்னால் ஏன் முடியவில்லை? நான் ஏன் அப்படி வாழவில்லை? போடப்பட்ட அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை, இந்த கிறிஸ்து மேலே கட்டப்பட்டவன் தான் உயர முடியும். இந்த கிறிஸ்துவோடு கூட இருந்தவன் தான் உயர முடியும். அவனை தான் சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னா கண்மலை மேலே கட்டப்பட்ட வீடு. இந்த கண்மலை வார்த்தை என்ற வசனத்தை சொல்றாரு, வசனத்தை தான் சொல்றாரு, இதன் மேலே கட்டப்பட்ட ஒரு மனிதனை குறித்து தான் சொல்ற. பெருவெள்ளம், பெருங்காற்று, பெருமழை அது மேலே அடிச்சு கூட அது ஒன்றும் அசையில நிற்குது, கெத்தா இருக்குது. காரணம் தெரியுமா? அது வார்த்தையின் மேலே கட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு வார்த்தையை கொண்டு உன் வாழ்க்கை தரத்தை மாற்று, வார்த்தை கொண்டு உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கொள். வார்த்தை இல்லாமல் எதையும் செய்யாது. அந்த வார்த்தை மேலே கட்டப்பட்டா உன் வாழ்க்கை உயர்ந்து நிற்கும். நீ மேன்மை உள்ளவனாய் கனம் உள்ளவனாய் மாற முடியும். நீங்க வார்த்தை பிடிச்சுக்கோ. போடப்பட்ட அஸ்திபாரம், இந்த அஸ்திபாரத்து மேலே நீங்க என்ன கூட்டி சேர்க்கப்பட்ட ஒரு மாளிகையா இருக்க வேண்டுமா? நீங்கள் தான் அதுக்கு வாசல் என்று சொல்கிறார்.
இப்போ இந்த அஸ்திபாரத்து மேலே நின்று வாசலாக இருந்ததுன்னா உன் வழியா உன்னை பார்க்குறங்க நீ உயர்ந்து நிற்பதை பார்த்து நான் கூட அந்த இயேசுவை அறிந்து கொள்ளப்படுன்னு சொல்லிட்டு அந்த வாசல் வழியாய் உள்ள ஆலயத்துக்குள்ளே வருவார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து தான் ஆலயம், அதுக்குள்ளே வந்து நிற்பார்கள். பார்த்தீங்களா? இன்னைக்கு நீ உள்ளே வரணும்னா என்ன பண்ணணும்? வாசலாக நிற்க வேண்டிய நீ உயர்ந்திருந்தால் கர்த்தர் உனக்கு உதவி செய்தால். கட்சியில் உயர்னா வார்த்தையை பிடிச்சிக்கோ, மேலே வா. உன்னை பார்த்து அநேகர் வந்து ஆண்டோடைய சமூகத்தை நாடுவார்கள். ஜெபிப்போம். பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய வாழ்க்கையில் உயர முடியாமல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்னும் அன்று பலவிதமான பிரச்சனையோடு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை மேலே கட்டப்பட்டவர்களாய் வார்த்தையின்படி வாழ்ந்து உயர்ந்து நின்று அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாசலாய் மாறட்டும். ஆசீர்வதிங்க. பெரிய காட்சி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.